இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை தோடு, இயரிங், ஜிமிக்கி எல்லாத்துக்குமே 0% வேஸ்டேஜ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது டி நகர் சரவணா ஸ்டோர்ஸ் தங்கநகை மாளிகைக்கு. இங்க இயர் அண்ட் சேல் போய்கிட்டு இருக்கு. அந்த சேல்ல நம்ம வாங்கக்கூடிய செலக்டட் ஜுவல்லரிஸ்க்கு 0% வேஸ்டேஜ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆஃபர்ல வரக்கூடிய அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடை தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம ஜஸ்ட் 1.5 கிராம்ஸ்லேருந்து வரக்கூடிய சிம்பிளான டெய்லி வேர் இயரிங்ல ஆரம்பிச்சு 2 சவரன் வரைக்கும் இருக்கக்கூடிய சூப்பரான ஜிமிக்கி வெட்டிங் கலெக்ஷன் வரைக்கும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான ஜிமிக்கிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் 6 கிராம்ஸ்லேருந்து 8 கிராம்ஸ் வரைக்கும் வரக்கூடிய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லைட் வெயிட்ல வேணாலும் சரி, இல்லை நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கு, வெட்டிங் இருக்கு, அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்ற ஐடியால இருக்கீங்கனாலும் சரி, இந்த ஆஃபர் டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செலக்டட் ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த ஆஃபர் இருக்கும். நான் இன்னைக்கு காமிக்கிற எல்லாமே சேதாரம் இல்லாமல் எடுக்கக்கூடியது தான். பட் 3% ஜிஎஸ்டி வரும், அதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது இந்த ஜிமிக்கிலேயே உங்களுக்கு விதவிதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆஃபரில் அப்படிங்கும்போது ஒரு சிலது டெய்லி வேர் ரெகுலர் இயரிங்க்கு தான் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இந்த மாதிரி ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு நம்ம ரெகுலராக எடுத்திருந்தோம்னா ஒரு 10-12% அந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்திருக்கும். பட் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் டைமில் சேதாரம் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒன்று மட்டும் 10 கிராம் இந்த மாதிரி மிக்சடாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ட்ரேவே பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது, நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மிக்சடாக தான் இருக்கும். முந்திலாம் நான் உங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து காமிக்கும் போது 2 கிராம் இந்த ட்ரே ஃபுல்லாக, 2 கிராம் இந்த ட்ரே ஃபுல்லாக, 3 கிராம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். பட் இப்போ சேல் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் மிக்சடாக தான் வச்சிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு 2லேருந்து 5 கிராம்குள்ள வரக்கூடிய சிம்பிளான ஸ்டட், ஒரு குட்டி ஹேங்கிங்கோட இருக்கிறது, அந்த மாதிரியான இயரிங்ஸ் தான். இது எல்லாமே டெய்லி வேர் இயரிங்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணிட்டு போறீங்க, இல்லைனா காலேஜ்க்கு வேர் பண்ணணும், இல்லை டெய்லி வேர் வீட்டில் போடணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டோன் வச்ச ஜிமிக்கிலாம் கூட இருக்கு. ஸோ ஸ்டோன் ஜிமிக்கிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இயரிங் எந்தவா இருந்தாலும் ஸ்டோன் வெயிட் கோல்டு வெயிட்லேருந்து லெஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோனுக்கு டேக்லேயே பின்னாடி செப்பரேட்டாக சார்ஜும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டோன் சார்ஜஸ் என்ன வருதோ அதையும் பே பண்ணணும். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியதெல்லாம் அந்த ஏடி ஸ்டோன் இருக்கிற மாதிரியான இயரிங் தான். ஸோ நிறைய பேர் வந்து ஏடி ஸ்டோன் இருக்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால சரவணா ஸ்டோர்ஸில் இன்னுமே ஜிர்கான் ஸ்டோன்ஸும் வச்சுருக்காங்க. பட் ஏடி ஸ்டோன்ஸுமே ஸ்டில் நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்கிட்டு போகிறதா சொன்னாங்க. உங்களுக்கு பிளெயின் ஒயிட் ஸ்டோன்ஸ் வேணாலும் சரி, இல்லைனா கலர் ஸ்டோன்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி வேணாலும் அவைலபிளாக இருக்குது. அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக தெரிகிற மாதிரி, அதாவது ஒரு 5 கிராம் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் பார்வையாக தெரியும். உங்களுக்கு 2 கிராம் அப்படிங்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 2 கிராம்லேருந்து 7 கிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி எல்லாமே மிக்சடாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்க்ரீனில் வெயிட் மென்ஷன் பண்ணுறேன். இந்த அழகான இயரிங் 2.8 கிராம் சிம்பிளாக இருக்குது. இதுக்கு மேலே உள்ளது 6.3 கிராம்ஸ், அதுக்கு கீழே உள்ளது 4.7 கிராம்ஸ். இந்த மாதிரி ஃப்ளார் பேட்டர்னில் இருக்கக்கூடியது, காஸ்டிங்கில் வரக்கூடியது, ஸ்டோன் வச்சது, அதுலேயுமே வந்து இந்த ஹார்டின் இருக்கிற மாதிரி, இல்லைனா உங்களுக்கு பூங்குத்து மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து மிக்சடாகவே வந்திருக்கு. ஸோ ஸ்டோனும் காஸ்டிங்கும் மிக்ஸ் பண்ண மாதிரியான டிசைன்ஸுமே நிறைய பேர் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லையா. அதுலேயும் அந்த ஹேங்கிங்கில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரோடியம் பாலிஷ் இருந்ததுனாலும் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டால்ஃபின்ஸ்லாம் பாருங்கள், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சிம்பிளாக நீங்கள் டெய்லி வேர் போடணும், அதாவது வெளியில் எங்கேயாவது போகிறீங்க போட்டு போனாலும் சரி. இந்த மாதிரி ஜாகுவார் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது. அதுக்கடுத்தது இந்த காஸ்டிங்லேயே உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி அதில் ஸ்டோன் வச்ச மாதிரியான கலெக்ஷன். ஸோ இதுவுமே உங்களுக்கு காஸ்டிங் பேட்டர்னில். ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ரேயில் நான் வந்து காஸ்டிங்கில் நிறையா காமிச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு இந்த ஜிமிக்கி மட்டும் 8.8 கிராம்ஸ் வருது. அதுக்கடுத்தது இந்த 6.6 கிராம் ஹேங்கிங்குமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வெட்டிங் கலெக்ஷன்ஸ். நான் ஏன் எல்லா கலெக்ஷன்ஸையும் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஏன்னா நான் அங்கே விசிட் பண்ணியிருக்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க ருக்கியா பானு அப்படின்றவங்கள மீட் பண்ணேன். எனக்கு மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி ஆஃபர் டைமில் நாங்கள் விசிட் பண்ணி ஒன்று டெய்லி வேர்க்கு ஏதாவது தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிப்போம், அப்படி இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லைனா வெட்டிங் ரிலேஷன்ஸ் வீட்டில் இருந்தால் கூட இங்கேருந்தே நம்ம அவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்காக கூட வாங்கி வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க சிஸ்டருக்காக அவங்க பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது உங்கள் வீட்டில், அடுத்த வருஷத்தில் வந்து ஏதாவது கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் மேபி வந்து கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறதுக்காக கூட இப்போவே அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்.
ஸோ இந்த ஆஃபர் டைமை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடியே நான் வந்து நம்ம சேனல்ல ஆஃபர்ல இருக்கக்கூடிய நெக்லஸ் அண்ட் ஹாரம் கலெக்ஷன்ஸ் ஒரு சிலது நான் காமிச்சிருந்தேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. ஏன்னா ஒரு ஹாரம் 9 சவரன்ல எடுக்கும்போது நம்மளால எவ்வளோ சேவ் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு சவரன் அளவுக்கு சேவ் பண்ண முடியுதுங்க. இன்ஃபேக்ட் அந்த வீடியோல நான் இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 10% வேஸ்டேஜுக்கே ஒரு சவரன் அளவுக்கு சேவ் பண்ண முடியுது. சேதாரம் இல்லாம எடுத்தோம்னா. ஜென்ரலா ரெகுலர் டைம்ல 10% வேஸ்டேஜ் இருந்தது அப்படின்னா 9 சவரன் இப்ப சேதாரம் இல்லாம எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சவரன் அளவுக்கு சேவ் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பொருள் எடுக்கும்போதும் ஒரு சில சேவிங்ஸ் நமக்கு கண்டிப்பா வரும். இப்ப இந்த மாதிரி தோடுக்கெல்லாம் ஜென்ரலா எனக்கு தெரிஞ்சு ஒரு 12% வேஸ்டேஜ் இல்ல 10% வேஸ்டேஜ் இருக்கலாம். நீங்க ரொம்ப டிசைனர் தோடு போக போக தான் 14, 16ன்ட்டு இருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு அந்த சிம்பிளான கொஞ்சம் அமௌண்ட் கூட சேவ் ஆற மாதிரி இருந்ததுன்னா நெறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி வாங்குறாங்க. நாங்க விசிட் பண்ணியிருந்தப்போ பயங்கர ரஷ் இருந்ததுன்னு தான் சொல்லணும். நீங்க பிளான் பண்ண போறீங்க பர்ச்சேஸ்க்கு அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடியே ஏர்லியரா இப்ப மார்னிங் டைம்ஸ்லாம் போனீங்கன்னா அவ்வளவா ரஷ் இருக்காது. ஒருவேளை ஈவினிங் போனீங்கன்னா கொஞ்சம் ரஷ் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி விசிட் பண்றது எப்பவுமே பெட்டரா இருக்கும். இந்த ட்ரேல நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே 1.5 கிராம்ஸ்லேருந்து 2.5 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டெய்லி வேர் ஸ்டட்ஸ் தான். ஸோ ஸ்டட் அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு ரெகுலர் பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி ஸ்டட் இதெல்லாமே நெறைய பேர் யூசுவலா ப்ரிஃபர் பண்ணக்கூடியது தான். ஸோ நீங்க இது தவிர உங்களுக்கு ஷாப்ல வந்து ஆஃபர் இல்லாத கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் அதாவது நான் சொன்னேன் இல்லையா சரவணா ஸ்டோர்ஸ் தங்க மாளிகை தான் நான் விசிட் பண்ணியிருந்தேன். தங்க மாளிகையில உங்களுக்கு ஒரு ஃப்ளோர்லயும் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் தனியா வச்சிருக்காங்க. 0% வேஸ்டேஜ் அப்படின்னு. ஸோ எந்தெந்த பொருள்லாம் இப்ப சேல் டைம்ல குடுத்துட்டு இருக்காங்களோ, அதெல்லாம் செப்பரேட்டா ஒரு செக்ஷன்ல வச்சுட்டு, அந்த மாதிரி வச்சிருக்காங்க. மத்தபடி அந்த ஃப்ளோர் ஃபுல்லா ரெகுலரா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ்லாம் வேஸ்டேஜோட இருக்கும் இல்லையா? அந்த ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. அதே மாதிரி இந்த ஆஃபர் டைம்ல வாங்கக்கூடிய பொருளுக்கு 3% ஜிஎஸ்டி கம்பல்சரி நம்ம பே பண்ணி ஆகணும். ஸ்டோன் சார்ஜஸ் ஏதாவது இருந்தாலும் அது அப்ளிகபிள் ஆகும். இந்த 1.5 to 2.5 கிராம்ஸ்லாம் கூட நெறைய பேர் ரெகுலரா வேர் பண்றதுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு அரை சவரன் ரேஞ்சில வரக்கூடிய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இது ஒண்ணு மட்டும் 8 கிராம்ல வரக்கூடியது. மீதி நான் காமிக்கக்கூடியது எல்லாமே அரை சவரன்லேருந்து 3/4 சவரன்லேருந்து வரக்கூடிய அழகான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ். ஸோ ஜிமிக்கி அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அத வந்து ரெகுலர் வேர்க்கும் யூஸ் பண்றாங்க. அப்படி இல்ல ஒரு 3/4 சவரன் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டா, இல்ல 1 சவரன்ல வாங்கிக்கிட்டா நம்ம வந்து தாராளமா வெட்டிங்க்கு கூட வேர் பண்ணலாம். அந்த மாதிரி கலெக்ஷன் ஒரு குட்டி குட்டி ஃபங்ஷன் வீட்ல வருது அப்படின்னா, மோஸ்ட்லி அந்த மாதிரி வெயிட் ரேஞ்ச்ல நெறைய பேர் பிரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2, 3 சவரன்ல வேர் பண்றவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஏன்னா, அது கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இயர்ரிங்ல. ஸோ மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ற ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிமிக்கி, இயர்ரிங்ஸ்க்கெல்லாம் மேக்ஸிமம் வெட்டிங்க்கு கூட ஒரு 8 கிராம் வரைக்கும் நெறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஆஃபர் டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 கிராம்ஸ்லேருந்து 6 கிராம்ஸ்குள்ள இருக்க ஜிமிக்கி தான். ஸோ அதிலேயே உங்களுக்கு அந்த ட்ரெடிஷனல் பேட்டர்ன்ல வரா மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு. கீழ பால் குட்டி குட்டி ஹேங்கிங் மாதிரி இருக்கு. சுத்தி பால் வரா மாதிரி வேணாலும் இருக்கு. இல்ல மிடில்ல ஒரு பால் மட்டும் தொங்கும் இல்லையா? அந்த மாதிரி பேட்டர்னும் இருக்கு. ஸ்டட் டிசைனுமே உங்களுக்கு டிஃபர் ஆயிக்கிட்டே வரும். ஒவ்வொரு டிசைனுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். அதுக்கு அடுத்தது இயர்ரிங் கலெக்ஷன்ஸ். இயர்ரிங்லயே கொஞ்சம் நெக்ஸ்ட் ரேஞ்ச்ல முதல்ல நம்ம கம்மி ரேஞ்ச்ல பார்த்தோம் இல்லையா? இப்போ 4 to 6 கிராம்ஸ் அரை சவரன்லேருந்து 3/4 சவரன் வரைக்கும் வரக்கூடியது. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த காஸ்டிங் இயர்ரிங் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த பாம்பே டைப் இயர்ரிங்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இந்த மிக்ஸடா நெறைய கலெக்ஷன்ஸ் தான். கலெக்ஷன்னு பார்க்கும்போது பாம்பே, கொல்கத்தா, கேரளா இந்த மாரி எல்லாமே மிக்ஸடா ஏன்னா ஆஃபர் டைம் அப்படிங்கிறதுனால மிக்ஸடா வச்சிருக்காங்க. ஸோ ரைட்ல உள்ளது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கேரளா அண்ட் பாம்பே வரும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க லாப்பா பேட்டர்ன்லாம் வாங்கும்போது பாம்பே டைப் இயரிங் கூட மேட்ச் பண்ணிக்கலாம். அதே மாரி கேரளா நெக்லஸ் ஹாரம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கேரளா இயரிங் மேட்ச் பண்ணா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங்கோட எனாமல் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு அந்த அரை சவரன்னு போனாலே கொஞ்சம் பார்வையா அரை சவரன்லேருந்து 3/4 சவரன் போகும்போது கண்டிப்பா பார்வையான கலெக்ஷன்ஸா இருக்கும். இந்த மாரி ரோடியம் பாலிஷ் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு. கொஞ்சம் லென்த்தியா வேர் பண்ண பிடிக்கும்னா, நீங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா, 3.6 கிராம்ஸ்லேருந்து 4.5 கிராம்ஸ் அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கக்கூடிய கலெக்ஷன். எல்லாமே அந்த அரை சவரன் ரேஞ்ச் தாங்க. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா அந்த வெயிட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரேஞ்ச் பாயிண்டோட மென்ஷன் பண்ணியிருக்கேன். மில்லிகிராம்ஸோட. ஸோ இந்த பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா டெய்லி வேர் மாதிரி பேட்டர்ன் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லென்த்தா வரக்கூடியது. நல்லா பெருசா ஒரு ஃபங்ஷனுக்கு வேர் பண்ற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சிம்பிளா அந்த டெய்லி வேர், ஆஃபீஸ் வேர், வெளிய போம்போது வேர் பண்றது, அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ நெறைய பேர் அந்த பட்ஜெட்குள்ள வேணும் அப்படின்னு நெனைப்போம் இல்லையா? எனக்கு ரெகுலரா வேர் பண்றதுக்கு ஒரு 3லேருந்து 4 கிராம் இருந்தா போதும்னு நெனைக்கிறவங்க, இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு அந்த பாம்பே டைப்ல வரக்கூடியது. குட்டி குட்டி ஸ்டோன்ஸ், ஒயிட் இல்லன்னா கிரீன், ரெட் ஸ்டோன்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி இருக்கும். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு இயரிங் மட்டும் 8 கிராம்ஸ்ல வருது. மீதி எல்லாமே அரை சவரன் ரேஞ்ச்ல இருக்கக்கூடியது தான்.
ஸோ இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ்ல உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் எதுங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடைத்தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க இந்த இயர் அண்ட் சேலை யூஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஜுவல்லரிஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் வந்துட்டு எவ்வளோ நாள் அந்த ஸ்டாக்ஸ் இருக்கோ அது வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகும். ஸோ உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை.